வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கும் ஒரு சில கமெண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். என்னென்னா, இந்த மோட்டோரோலாவோட எட்ஜ் 50 நியோ இதோட பேட்டரி லைஃப் வந்து சர்ப்ரைசிங்லி குட். ஸோ யாராவது எட்ஜ் 50 நியோ வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எதுக்காக கேட்குறேன்னா, 4310 mAh தான் இருக்குது. ஆனால் 6.4 inch LTPO பேனல் இருக்குது. டே டு டே யூஸில், அதுவும் பெரும்பாலும் நீங்கள் அதிகமாக ஒய்ஃபை யூஸ் பண்ணுறதா இருந்தால் பேட்டரி லைஃப் வந்து நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது. எனக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது, ஈஸியாக 6 hours கிட்டலாம் எனக்கு வந்து ஓவராலாக ஒரு சிங்கிள் சார்ஜில், அதுவும் 24 hours யூஸ் பண்ணும்போது 6 hours கிட்டலாம் போச்சு. ஸோ அதனால தான் உங்ககிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 7300 வந்து எல்லாருக்குமே இப்படி தான் இருக்கா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் போய் படிக்கும்போது தான் தெரியுது. ஒரு சிலருக்கு CMF ஃபோன்லேயே இந்த அளவுக்கு பேட்டரி லைஃப் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனைக்கும் நத்திங் OS நல்லா தான் இருக்கும், நமக்குலாம் தெரியும். இது அவங்களோட மெயின் USP நத்திங் OS தான். அப்படி இருக்கும்போது மோட்டோரோலாவோட ஹலோ UI நம்ப முடியாத அளவுக்கு கிரேசியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக 7300 வந்து இந்த அளவுக்கு சூப்பரான ஒரு SoC மோட்டோரோலா வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு நான் போக முடியுமான்னு பார்க்கும்போது தான் என்ன ஆகுதுன்னா, நமக்கு Razer 50 இருக்கு இல்லையா, அதில் 7300X இருக்குது. பட் அதில் பேட்டரி லைஃப் இப்படி வரல. 3 to 4 ஹவர்ஸ்க்கு மேலே தாண்டவே இல்லை. SOT ஃபோன் எப்பயுமே கொஞ்சம் வார்மாக இருக்கிற மாதிரியே இருக்குது. ஒருவேளை அந்த டியூல் டிஸ்பிளேக்கு வந்து அவங்க சரியாக சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணலையான்னு தெரியல. பட் 7300X வந்து 7300 மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணல. இதுக்கு முன்னாடி 7300 இருக்கக்கூடிய ஃபோன்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு நத்திங் ஃபோன்லேயும் ஓரளவுக்கு நல்ல பேட்டரி லைஃப் தான் இருந்தது. அதாவது நத்திங் ஃபோன் பாருங்க, CMF ஃபோன்லேயும் நல்ல பேட்டரி லைஃப் தான் இருந்தது. அதை தவிர நான் வேறு யூஸ் பண்ண ஃபோன் அப்படின்னு யோசிக்கும் போது ரெனோ 12 ப்ரோவில் வந்து 7300 எனர்ஜி அப்படின்னு கிளைம் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நல்லா தான் இருந்தது. அண்ட் அதை தொடர்ந்து இப்போ நிறைய ஃபோன்ஸ் வந்து 7300 பேஸ்டாக நம்ம பார்க்க தான் முடியுது. அதாவது இந்த பட்ஜெட்குள்ளே நிறைய பார்க்க முடியுது. என்ன இந்த Razer 50 தான் கொஞ்சம் ஒரு மாதிரி மிக்சடாக இருந்தது, நல்லா இல்லை. என்னங்க இது நம்புற மாதிரியே இல்லை. பேட்டரி லைஃப் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இந்த 8 Gen 1 இல்லாட்டி 888 பேஸ்டு ஃபோன்ஸ்லாம் இந்த ஃப்ளாக்ஷிப்னு சொல்லிக்கிற மாதிரியான ஒரு சில ஃபோன்ஸு ரொம்ப சூடாகி அவ்வளோவா பேட்டரி நிற்காமல் ஒரு நாளைக்கு 2 தடவை சார்ஜ் போடுவோம் இல்லையா, அந்த பர்ஃபார்மன்ஸை அப்படியே டெலிவர் பண்ணிச்சு. இத்தனைக்கும் 7300X வந்து ஸ்டட்டரும் ஆச்சு. இப்போ கேமரா ஆப் ஒரு சில விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணும்போது ஸ்டட்டர் ஆச்சு. அண்ட் மோட்டோரோலா ஃபோன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா, எட்ஜ் 50 ஃபியூஷன் யூஸராக இருக்கட்டும், இல்லாட்டி எட்ஜ் 50 அல்ட்ரா, எட்ஜ் 50 ப்ரோ யாராக இருந்தாலுமே எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, மோட்டோரோலா கேமரா ஆப்லேயே ஏதோ பக் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு ஃப்ளூயிட் ஃபீல் இல்லை. பிட்வீன் மோட்ஸ் ட்ராவல் பண்ணாலும் சரி, கேமரா ஆப்பை யூஸ் பண்ணாலும் சரி, ரொம்ப ஸ்மூத்தான ஒரு ஃபீல் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எல்லாரும் இப்போ ஆல்ரெடி யாராவது மோட்டோரோலா ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஏன் எட்ஜ் 40 சீரிஸ் யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து எட்ஜ் 40 நியோ வாங்கியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அதான் 20 to 25K ரொம்ப ப்ராமினெண்ட்டாக அதிகமாக நம்ம பார்த்தது. நிறைய பேர் அந்த டைமில் அந்த ஃபோன் வாங்கலாமான்னு வேறு கேட்டிங்க. ஸோ வாங்கியிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகங்கிறனால தான் இந்த டேட்டா உங்ககிட்ட கேட்குறேன். சரி, ஃபஸ்ட்டு இது நிஜமாகவே ஒரு இஷ்யூவாக போயிட்டுருக்கு. இப்போ ரீசன்ட் டைம்ஸில் ரெடிட்டில் போய் பார்த்தாலும் சரி, இல்லாட்டி வேறு ஏதாவது ஃபோரமில் போய் பார்த்தாலும் சரி, ஆப்பிளோட கஸ்டமர் சப்போர்ட் பேஜில் பார்த்தாலும் சரி, நிறைய பேர் இந்த இஷ்யூவை பற்றி பேசுகிறாங்க. என்னென்னா 16 சீரீஸில் டிஸ்பிளே பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது. எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் பிரைட்னஸ் ஸ்லைடர் கண்ட்ரோல் சென்டரில் இருக்கு இல்லையா, ரெண்டுத்துலையுமே ஈக்குவலான பர்சன்டேஜ், ஈக்குவலான லிமிட்டில் வச்சாலும் கூட பழைய மாடல்ஸ் iPhone 15 Pro, இப்போ 16 Pro யூஸர்னு வைங்களேன், 15 Pro 14 Pro கூடலாம் கம்பேர் பண்ணி பார்த்தா 14 Pro 15 Proலாம் 16 Proவோட பிரைட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ வினோத் முருகன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 16+ பர்ச்சேஸ் பண்ணோம் ப்ரோ, பட் iPhone 16 விட 13ல் பிரைட்னஸ் அதிகமாக இருக்குது. யூடியூப்பில் வீடியோ பார்க்கும்போது கூட 16+ விட 13 தான் பிரைட்னஸ் நல்லா இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிருக்காரு. ரீசன் சீரியஸாக யாருக்குமே சரியாக தெரில. எல்லாருமே இந்த கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க. இவங்க ஒரு வேளை பிரைட்னஸ் அல்காரிதம் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா, முக்கியமாக ட்ரூ டோன் ரிலேட்டடாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பற்றி தான் நிறைய டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, வினோத் ப்ரோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரூ டோன் இருக்கு இல்லையா, அதை டிசேபிள் பண்ணதுக்கப்புறமா பிரைட்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா, இந்த மாதிரி ஒரு சில ஒர்க் அரவுண்ட்ஸ் பண்ணதுக்கப்புறமா பிரைட்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் மட்டும் இல்லை ப்ரோ, இன்னும் ஒரு சிலர் 16 சீரிஸ் ரிலீஸ் ஆன உடனே நவம்பர் மாதமே என்ன சொன்னாங்கன்னா, வாங்கிட்டேன், என்னோட iPhone 12 அளவுக்கு 16 வந்து பிரைட்னஸ் இல்லை அப்படின்னு கூட சொன்னாங்க. ஸோ அதனால தான் அப்பயே சொன்னாங்க. அப்போ ஆனால் நமக்கு எப்படி இருந்ததுன்னா, சரி இப்போ தானே வாங்கியிருக்காங்க யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தா, ரெடிட்லேருந்து எல்லா இடத்துலையும் இதை பற்றி தான் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஆனால் பொதுவாக இந்த பிரைட்னஸ் இஷ்யூ எப்போல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி டிஸ்பிளே ஸ்க்ரீன் பேர்ன் இஷ்யூ வரக்கூடாது, டிஸ்பிளே ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது அப்படின்னும் போது பிரைட்னஸ் வந்து லிமிட் பண்ணலாம். ஏன்னா இப்போ கோடு விளற மாதிரியான பிரச்சனைகள்லாம் கூட ஹீட்னால் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகங்கிறனால இதெல்லாம் பண்ணலாம். இவ்வளவு ஏன் ஐஃபோன் வந்து நான் 6Sலாம் யூஸ் பண்ணும்போது கூட எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொபைல் டேட்டா ஆனில் வச்சு கிளாஷ் ராயல் மாதிரியான ஒரு கேம் ஆடிக்கிட்டே இங்கேருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகும்போது அப்படியே ஆடிக்கிட்டே போவோம் ப்ரோ. அப்படியே ஒரு கார்டை இறக்கி விட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். அப்போ என்ன ஆகுனா, மொபைல் டேட்டா ஆனில் இருக்கா, 4G டேட்டா ஆனில் இருக்கும், அதே சமயம் வந்து நம்ம ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது அந்த பிரைட்னஸ் வந்து அப்படி கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகி ஃபோனோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகக்கூடாதுன்னு டிக்ரீஸ் ஆகி இருக்கலே கடைசியில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கே தெரியாத அளவுக்குலாம்
பிரைட்னஸ் கம்மி ஆகியிருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே. ரீசன் வந்து என்னென்னா ஹீட்டிங்னால. பட் இப்போ இது வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு சில ஒர்க் அரவுண்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். தர்மலிங்கம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ போரூர் டு ஆலந்தூர் வரைக்கும் பிஎஸ்என்எல் 4G ஒர்க் ஆகுது. இவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இப்போ தொடர்ந்து அடுத்தடுத்து ஒரு சில கமெண்ட்ஸில் வரும் எந்தெந்த ஏரியாவில் ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். சரியா? பிஎஸ்என்எல் 4G. பிஎஸ்என்எல்ல நெகட்டிவ் சைட்ஸ் இருக்கானா இருக்குங்க. ஒரு சில ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல்ல நெட்வொர்க், அதாவது சிக்னலே சரியில்லை அப்படின்ற மாதிரியான கமெண்ட்ஸ் என்னால் பார்க்க முடியுது. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு நெட்வொர்க்லேருந்து இன்னொரு நெட்வொர்க்குக்கு மூவ் ஆகிறீங்கன்னா உங்கள் ஏரியாவில் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே யார்கிட்டயாவது கூட பிஎஸ்என்எல் இருக்கலாம், இல்லாட்டி உங்கள் தெருவில் யார்கிட்டயாவது கூட இருக்கலாம். நீங்கள் யார் கூட பேசி பழகிருந்தால் அதெல்லாம் ரொம்ப சப்ப மேட்ரு. ஒரு 15 வருஷம் முன்னாடிலாம் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒன்று வாங்க போகிறோம்னு வைங்களேன், நம்ம தெருவில் இருக்கிற யார்கிட்டயாவது இல்லாட்டி கேட்டட் கம்யூனிட்டின்னு இன்றைக்கி வேணால் வாய்க்கிலேயே பேசலாம். பட் அப்போது சில இடங்களில் ஃப்ளாட்ஸ்லாம் கூட நம்ம பார்த்துருக்கலாம். பட் பொதுவாகவே ஒரு தெரு ஃபுல்லாக எல்லாருமே எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க, ஹெல்ப் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி தான் இருந்தோம். இப்போ நீங்கள் அதை தான் பண்ணி ஆகணும். உங்கள் நெய்பர்ஸ் யார்கிட்டையாவது பிஎஸ்என்எல் இருக்குன்னா சிக்னல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு சில விஷயங்களெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு உங்கள் தரப்புலேருந்து நீங்கள் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் மைக்ரேட் ஆகிறது தான் பெஸ்ட்டு. ஆல்ரெடி அவங்களே பக்கத்து வீட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, பிஎஸ்என்எல்ல சிக்னலே இல்லை. நீங்கள் வந்து வெறும் டேரிஃப்காக சரி ரீசார்ஜ் வந்து கம்மியாக இருக்குங்கிறதுக்காக மைக்ரேட் ஆகிட்டு அப்புறம் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, இல்லை எனக்கு அந்தளவுக்கு சிக்னல் இல்லைன்னு. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஏரியாவில் நம்ம எந்த நெட்வொர்க்கு ஸ்விட்ச் ஆக போகிறோமோ அந்த நெட்வொர்க் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மறக்காமல் செக் பண்ணிவிடுங்க. சரியா? அடுத்து என்னென்னா, கவி என்ன சொல்லியிருக்காருன்னா, ப்ரோ கஸ்டம் ராம் சாம்சங் கேலக்ஸி A10sக்கு எப்படி போடுறது? S10e இருக்கட்டும், A10s இருக்கட்டும், A10 இருக்கட்டும், எந்த ஃபோனாக இருந்தாலும் சரி சாம்சங் ஃபோனுக்கு கஸ்டம் ராம் வேண்டாம் அப்படின்றது தான் என் சைட்லேருந்து நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு ஒன்றும் பயங்கர பில்டப்லாம் சாம்சங் ஃபோனில் கஸ்டம் ராம் போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. கஸ்டம் ராம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கனாலே போக்கோ F1 மாதிரி ஒரு ஃபோனில் ட்ரை பண்ணிங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். நமக்கு வந்து ஒரு ஃபோனில் நம்ம ட்ரை பண்ணுறோம். இப்போ ஒரு பிக்சல் ஃபோன்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். Pixel 4, Pixel 3, Pixel 2 அதிலலாம் கூட கஸ்டம் ராம் ட்ரை பண்ணலாம். ஒரு ஃபோனில் நம்ம கஸ்டம் ராம் ட்ரை பண்ணும்போது எப்படி இருக்கணும்னா, கொஞ்சமாவது ஈஸியாக இருக்கணும். இதை நான் எதுக்கு திரும்ப சொல்கிறேன், காம்ப்ளிகேட்டடாலாம் நிறைய விஷயங்கள் இருந்திருக்குங்க. ஒரு நாள் முழுக்கெல்லாம் கூட வெறும் ஒரு ஃபோனில் கஸ்டம் ராம் ஃப்ளாஷ் பண்ணுறதுக்காகவே எனக்கு ஒரு நாள்லாம் கூட நான் செலவு பண்ணியிருக்கேன். ஃபுல் டே எண்ட் ஆஃப் தி டே பார்த்தீங்கன்னா ஃபோனை பிரிக் கூட பண்ணியிருக்கேன். திரும்ப அதை அன்பிரேக் பண்ணுறதுக்கு உட்காந்து பல வெப்சைட்ஸை படித்து திரும்ப அன்பிரேக் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என் லைஃப்பில் நடந்திருக்கு. அதனால தான் உங்ககிட்டயும் சொல்கிறேன், நீங்கள் இது பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. இது ஃப்ளாஷ் பண்ணுறது ப்ளஸ் ரிவர்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு ஈஸியான டாஸ்க்காக இருக்கும் பட்சத்தில் நமக்கு ஜாலி. இப்போ பிக்சல் ஃபோன்ஸ்லாம் அப்படி தான், ஃப்ளாஷ் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும், ரிவர்ட் பண்ணுறது ரொம்ப சப்பை. ஒரு க்ரோம் ப்ரௌசர் இருந்ததுன்னா போதும், ஏதோ ஒரு ப்ரௌசர் ஆண்ட்ராய்ட் ஃப்ளாஷ் டூல் அப்படிங்கிறது ப்ரௌசர் லெவல்லே நம்மளால் பண்ணிட முடியும். பேசிக்காக ADB ஃபாஸ்ட் பூட் இதெல்லாம் சிஸ்டம் வைட் இன்ஸ்டால் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இதெல்லாம் பண்ணி வச்சிட்டோம்னா ப்ரௌசரை வச்சு நம்ம வந்து ஃப்ளாஷ் பண்ணிட்டு போயிடலாம். தனிப்பட்ட டூல் வேணாம், நமக்கு அதை பற்றி பெரிய நாலேஜ் வேணாம், ஒரு ஃபைலையும் நம்மளே உட்காந்து அந்த பார்ட்டிஷனில் ஃப்ளாஷ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் பெர்மிஷன்லாம் கொடுத்துட்டா அதுவே ஃப்ளாஷ் ஆகிடும். இந்த மாதிரி ஃபோன்ஸில் ட்ரை பண்ணும்போது நமக்கு வந்து பிரச்சனை கம்மி அப்படிங்கிறத தான் சொல்ல வரனே தவிர பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்ல வரல. பட் பண்ணும்போது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குங்கிறதுக்கு தான் இந்த தடையை போடுறேன், வேறு எதுவும் இல்லை. ஓகே. அப்புறம் நான் யூவி டெம்பர்னு இல்லை ப்ரோ, எந்த டெம்பராக இருந்தாலும் சரி, ஸ்க்ரீன் கார்டாக இருந்தாலும் சரி, தயவு செய்து உங்கள் ஏரியாலே இருக்க கடையை விசிட் பண்ணிவிட்டு உங்கள் கண்ணு முன்னாடியே அவங்க பண்ணி கொடுப்பாங்க ப்ரோ, அப்போ ஓட்டிக்கோங்க. அதான் இருக்கலே பெஸ்ட்டு. நான் யூவி இஸ் ஆல்வேஸ் குட். பட் அகைன் ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கர்வ் ஃபோன்ஸ்லாம் நல்ல கர்வ் பேனல் இருக்கிற ஃபோன்ஸ்லாம் டெம்பர்லாம் ஓட்டும் போது என்ன ஆகுதுன்னா, டெம்பர் சரியில்லைனா, அந்த டெம்பரோட ஓவரால் டிசைன் சரியில்லைனா எண்டில் லைட்டாக தூக்குன மாதிரியும் அப்புறம் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கெடுக்கிற மாதிரியும் இருக்குது. அதனால் அது கொஞ்சம் உஷாராக நீங்கள் டேக்கிள் பண்ணிக்கணும். அடுத்து என்னென்னா, ஸ்ரீசாந்த், நான் ஒரு 1 மந்த்தாக ரியல்மி GT60 யூஸ் பண்ணுறேன். இது வேறு லெவல் டேட்டா. இப்போ SOT நார்மலாக இப்போ எனக்கு SOT பார்த்தீங்கன்னா 8 to 10 hours வருது. இதை மாதிரி ஹெவியாக யூஸ் பண்ண கேமிங் கேமராலாம் யூஸ் பண்ணும்போது 6 to 7 hours வருது. நான் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இந்த ஃபோனில் பார்த்தேன். டைலர் யூஸ் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சைடில் டைலர் இன்ஃபர்மேஷன் பக் ஆகுது. சம்டைம்ஸ் உள்ளே கூட போகலை. அப்புறம் யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்க்கும்போது டெட் பிக்சல் ஃப்ளிக்கரிங் இருந்துச்சு. நாச் ஏரியாவுக்கு அப்புறம் ரீசெட் பண்ணணும் போயிடுச்சு. நாச் ஏரியாவில் வந்து இந்த மாதிரி டெட் பிக்சல் மாதிரி ஃபீல் ஆச்சு, ரீசெட் பண்ணணும்னு போயிடுச்சு. அப்புறம் ஒரு 2 வீக்ஸாக ஸ்கின் யூஸ் பண்ணேன். அப்போ SOT எனக்கு வந்து 2 to 3 hours ட்ராப் ஆச்சு. ஹீட்டிங் ப்ராப்ளம் வந்துச்சு, சார்ஜிங் ஸ்பீட் இன்னும் ட்ராப் ஆச்சு ஸ்கின் யூஸ் பண்ணும்போது. ஆனால் இது என்னன்னு தெரில, எனக்கு என்னோட ஓல்டு விவோ ஃபோன்லேயும் நான் ஸ்கின் யூஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் அதில் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, பட் இதில் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாரு. இப்போ ஓவராலாக இது ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் ஃபோன் தான். ஆனால் ஸ்கின்னு மட்டும் அப்ளை பண்ணாமல் இருந்தால் நல்லா தான் ஹீட்டிங் இஷ்யூ. ஓகே. இப்போ ஸ்கின்னு மட்டும் அப்ளை பண்ணாமல் இருந்தோம்னா நமக்கு வந்து ஹீட்டிங் இஷ்யூ வரல அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து பெட்டராக இருக்குது. அப்போ ஸ்கின்னு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ப்ராப்ளமாக அமையறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. GT60க்கு GT60 இல்லைங்க, நிறைய ஃபோன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கிற ஏர் அப்படியே இங்கே இருக்கிற ஹீட் வந்து அப்படியே அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி தான் அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது பெட்டராக இந்த சர்ஃபேஸில் இன்னும் பெட்டராக டிசிபேட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்கலாம். நம்ம ஸ்கின்னை ஒட்டி அதுக்கு எடுக்கிற மாதிரி மாறலாம். ஸோ ஓகே, ப்ராக்டிகலி அக்செப்டபிள். ஸோ GT60ல் உங்களுக்கு வந்து 8 to 10 hours வரைக்கும் SOT வருது.
நிறைய பேர் இப்படி தான்ப்பா எல்லாரும் எஸ்ஓடி. அப்புறம் ஜெயக்குமார் ப்ரோ, உங்கள் ரிவ்யூ பார்த்து தான் ஹானர் 200 வாங்கினேன். ஏர்டெல் சிம்மில் 1 வீக்காக யூஸ் பண்ணேன். இப்போது ஜியோ சிம் செகண்ட் ஸ்லாட்டில் போட்டேன். ஏர்டெல் சிம் இன்ஆக்டிவ்னு வருது. ஜியோ கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டான் போல. இந்தியா ஃபுல்லாக ஜியோக்கு இதே வேலையாக போச்சு. சரி, ஒன்றும் இல்லை, நெட்வொர்க் செட்டிங்ஸ் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தெரிலனா நெட்வொர்க் செட்டிங்ஸ் ரீசெட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நார்மலாக டியூயல் சிம் யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். யூஸ் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் ஏர்டெல் சிம் ஃபஸ்ட்டு ஸ்லாட்லையும் ஜியோ சிம் செகண்ட் ஸ்லாட்லையும் போடும்போது வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன சொன்னால் 2 சிம்லேயுமே 5G எந்த இஷ்யூவும் இல்லாமல் வந்துச்சு அப்படின்னு சொன்னால். ஸோ அதனால் நெட்வொர்க் செட்டிங்கை ரீசெட் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு என்னென்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறவர் வந்து ப்ரோ, நான் பிக் பில்லியன் சேலில் 15K போக்கோ X6 வாங்கினேன். எல்லாம் அந்த மொபைலில் ஹீட் ஆகும்னு சொன்னாங்க. ஆமாம், எல்லாரும் சொன்னது என்னென்னா இப்போ ரீசெண்டாக நடந்த பஞ்சாயத்துக்கள் எல்லாம் வச்சு தான் அது ஹீட் ஆகும்னு சொன்னாங்க. ஏன்னா போக்கோ X6 யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். அது வந்து MIUIயில் இருக்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. பட் நான் 2 ஹவர்ஸ் கண்டினியூஸாக ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணாலும் என் ஃபோன் வந்து லைட்டாக வார்ம் தான் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா, இதுக்கு ஃபேக்ட் என்னென்னா Android 13 MIUI 14 ரன் ஆகுது. HyperOS அப்டேட் வந்திருக்கு. ஒரு வேளை அப்டேட் பண்ணால் ஹீட்டிங் இஷ்யூ ஆர் பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ வருமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை தான் மக்கள் சொன்னாங்க. HyperOS அப்டேட் பண்ணதுக்கப்புறம் தான் என்னோட போக்கோ X6 வந்து நல்லா ஹீட் ஆச்சு அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த வருத்தம் தெரிவித்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு சில ஃபிக்ஸில் HyperOS கொஞ்சம் பெட்டராகவும் ஆச்சு. பட் இன்றைக்கும் வந்து கன்சிஸ்டன்சி அப்படின்னு வரும்போது MIUI 14 அளவுக்கு HyperOS இருக்குமா அப்படின்னா இப்போ யாராவது யூசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க சொன்னால் தான் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ அதனால் என்னோட சஜஷன் என்னவாக இருக்கும்னா, இப்போதைக்கு வந்து MIUI 14 இருங்க, வரட்டும், HyperOS 2 வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம மைக்ரேட் ஆகிக்கலாம். சமல்ல, வெயிட் பண்ணுறது எப்பயுமே மாசுங்க. அப்படி சொல்லும்போது தான் இங்கே ஒரு சூப்பரான கமெண்ட்டு. ஹேமநாதன் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் பிளானிங் டு பை iQOO 12 currently, but considering iQOO 13 is being launched in the few months, shall I wait? I am assuming 13 would be on the same price range of 12. Need your suggestion. ஆக்சுவலாக 13 ப்ரைஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா Snapdragon 8 Elite. அதுதான் மெயின் ரீசனாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா Snapdragon 8 Eliteோட ப்ரைஸே வந்து $250 அந்த மாதிரி கிளைம் பண்ணுறாங்க மக்கள். வந்து அரசியல் குறைசில் வெளில வந்து இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்கலாம் வந்து இப்படி தான் சொல்கிறாங்க, $250 வரைக்கும் போகலாம் அந்த எஸ்ஓசியோட ப்ரைஸ்னு. ஸோ எஸ்ஓசி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து iQOOட ப்ரைஸ் வந்து 60K கிட்ட வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. பேஸ் மாடல் கண்டிப்பாக பேஸ் மாடல் 256GB தான் வச்சுக்கோங்க, அது வந்து உறுதியாக நம்ம சொல்லிடலாம். பட் அவ்வளோ தூரம் வந்து புஷ் ஆக வாய்ப்பு இருக்குது. 60K கிட்ட போகலாம், 55 to 60K கேப்புக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி வந்து 50 to 55Kக்குள்ளே நம்ம பார்த்தோம். இதுலேருந்து ஒரு $5000 இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல ஹிண்ட்டாக சொல்கிறோம். பட் மற்றபடி வந்து iQOO 13 ஃபார் ஷோர் ஒரு நல்ல அப்கிரேடாக இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட்லேயும் அப்கிரேடாக இருக்கும். டிஸ்பிளே, ஓவரால் லுக்கு, அப்புறம் கேமரா, இது எல்லாத்துலேயுமே சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்க தான் போகுது. அதனால் வெயிட் பண்ணுறது என்றைக்குமே கெத்து தான் ப்ரோ. அப்புறம் அனுபம் விஸ்வா அப்படிங்கிறவர் வந்து இவர் வந்து நல்ல டேட்டா ஒன்று கொடுத்துருக்காருங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் சார், ஆஸ் ஐ ஒர்க்ட் ஆஸ் அ செல்லர் இன் இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, மிந்த்ரா, ஏஜியோ, ஐ வுட் லைக் டு டெல் த மிஸ்டேக்ஸ் விச் அவர் டீம் மேட். செம டேட்டா. எப்படின்னா, சேல் டைமில் ஸ்டாக் அப்டேட் கரெக்டாக பண்ண மாட்டாங்க. சத்திய சோதனை. எல்லா ஆர்டரும் அக்செப்ட் பண்ணிவிடுவாங்க ஸ்டாக் செக் பண்ணாமையே. ஏன்னா அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வர ஆர்டர் இப்போ தான் வரும், இதுக்கப்புறம் இந்த அளவுக்கு ஆர்டர் வருமானு தெரியாது. எல்லா ஆர்டரையுமே எடுத்துப்பாங்க. ஆர்டரை எடுத்துகிட்டு கூட அதை மீட் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக நிறைய பேர் இப்படி பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக ஸ்டாக் இல்லைன்னு ஆர்டரை கேன்சல் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இதில் கொடுமை என்னென்னா, அதனால தான் உங்களுக்குலாம் ஆர்டர் வந்து கேன்சல்டு டியூ டு அவுட் ஆஃப் ஸ்டாக்னு வருது. ஒரு சில செல்லர்ஸ் அப்போவும் அப்டேட் பண்ண மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வெப்சைட்டில் போய் செக் பண்ணால் கூட கிளிச்சஸ் மாதிரி எப்படின்னா இன்றைக்கும் ஸ்டாக் இருக்குது ஆனால் அவுட் ஆஃப் ஸ்டாக்னு கேன்சல் ஆகிருக்கு, என்னடா இது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம்ல. ஸோ அதுக்கு தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் வந்து அதாவது ஃப்ளிப்கார்ட், அதாவது அந்த பிளாட்ஃபார்ம், இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மும் மிஸ்டேக் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் வெரிஃபை பண்ண மாட்டாங்க. அதே சமயம் செல்லர்ஸும் பார்த்தீங்கன்னா இதை பற்றி பெருசாக ப்ராப்பராக அப்டேட்ஸ் பண்ணுறதில்ல. செல்லர் வந்து ஸ்டாக் அப்டேட்ஸ் ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணுறதில்ல. அதனால தான் இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேலிடான ஒரு ரீசன் தான். அடுத்து என்னென்னா, சென்னை பெரம்பூரில் 4G வருது, BSNL 4G நங்கநல்லூரில் வருது. ஸோ இந்த மாதிரிலாம் 2-3 பேர் சொல்லியிருக்காங்க. ஷியாம்ங்கிற ஒரு ஸ்ருதி ஸ்ரீதர் அப்படிங்கிறவங்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த டீட்டெயில்ஸை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அட் ப்ரெசென்ட் ஐம் யூசிங் S20 FE. ரீசென்ட் டைம்ஸில் கேமரா ஃபேடிங், நாட் ஏபிள் டு கிளிக் டீசென்ட் பிக்ஸ், எவ்ரி திங் ஃபேட்ஸ் ஆஃப். ட்ரைட் ரீசெட்டிங் த மொபைல், த ரிசல்ட்ஸ் ஆர் சேம். சஜஸ்ட் மீ குட் மொபைல் சிமிலர் டு திஸ் அப்படின்னும் போது, இஃப் மெமரி கார்டு ஆப்ஷன்லாம் இனிமேலாம் வந்து ரொம்ப ரேரு. ஓப்போ ரெனோ 12 Pro வாங்குறது தான் வாங்கிக்கோங்க. கேமரா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, ஆனால் ப்ராசஸர் கொஞ்சம் கப்பி தான். அதில் ஆனால் மைக்ரோ SD கார்டு போட முடியும். ஒரு சிம் கார்டு, ஒரு SD கார்டு போடலாம். அப்படி இல்லை மைக்ரோ SD கார்டெலாம் எனக்கு ஒரு மேட்டரே இல்லை, சாம்சங் மாதிரியே இருக்கட்டும், S20 FE யூஸ் பண்ணி பழகிட்டேன். ஹீட்டிங்னா நான் ரொம்ப கேஷுவல் யூசர் அப்படிலாம் நினச்சிங்கன்னா S23 FE தான் போய் ஆகணும். இல்லாட்டி பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணி S23 போய் ஆகணும். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ப்ரோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில். பட் சாம்சங் யூஸராக இருக்கிற நீங்கள் இதில் டெலிஃபோட்டோ யூஸ் பண்ணி போர்ட்ரேட் மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்திருந்தீங்கன்னா அதே மாதிரியான அவுட்புட் வேணும்னு நினைக்கும் போது தான் நமக்கு பிரச்சனை. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ரெனோ நல்லாயிருக்குங்க, ரெனோ நல்லாயிருக்கும், விவோலையும் V40 இந்த மாதிரியான ஃபோன்ஸ்லாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி போர்ட்ரேட் மாதிரியான ஆஸ்பெக்டில் யோசிக்கும் போது. அதை தவிர உங்களுக்கு மற்ற ஆப்ஷன்ஸும் இருக்குது. சாம்சங்லேயே S23 FE இருக்குது, பட் என்ன கொஞ்சம் ஹீட்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய மாடல்ஸ் இருக்குது. விவோ, iQOO,
ஒப்போ இவங்கெல்லாம் வந்து இந்த ஃபோட்டோகிராஃபியில் அதுவும் போர்ட்ரேட் இந்த மாதிரியான விஷயங்கள் அதுவும் செல்ஃபி இதிலலாம் வந்து டாப் நாச் தான். பட் நீங்கள் ஆல்ரெடி சாம்சங் யூஸ் பண்ணுறதுனால தான் S23 FE சில கூரைகளோடு யூஸ் பண்ணணும். ஓகே, அப்புறம் வந்து சரண் என்ன சொல்லியிருக்காருன்னா, வணக்கம் S23 FE இப்போ வாங்கலாமா? எப்படியா இது ஒரு சிங்கப்பில் போயிட்டு இருக்க மாதிரி இருக்குல்ல லைனு. ஓகே, வாங்கலாமா? எனி இம்ப்ரூவ்மெண்ட்டு, வேறு ஃபோன் போகலாமா? அண்டர் 30K பெஸ்ட் வீடியோகிராஃபிக்கு அண்ட் மல்டி டாஸ்கிங் சோஷியல் மீடியா யூசேஜுக்கு ஒரு நல்ல UI எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டும். சாம்சங் ஆர் OnePlusல மட்டும்தான் பார்க்குறேன். ஏதாச்சும் சஜஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. இல்லைனா வெயிட் பண்ணவா? கரண்ட்லி யூஸிங் Moto G52 ஒஸ்ட் UI லேக் க்ரீன் ஸ்க்ரீன் இஷ்யூ வந்துருச்சு. ஆக்சுவலாக மோட்டோ வந்து இப்போ இருக்கிற ஒரு சில ஃபோன்ஸ்லாம் நல்லா இருக்குங்க. ஹலோ UI அப்படின்னு மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வீடியோகிராஃபி அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னனால தான் எனக்கு எப்படி இருக்குன்னா, நீங்கள் வேறு வழியே இல்லாமல் எய்தர் நீங்கள் சாம்சங் இல்லாட்டி பிக்சல் இந்த ரெண்டுத்துக்கு இடையில தான் நீங்கள் ட்ராவல் பண்ணி ஆகணும். அப்படி இருக்கும்போது பிக்சலில் வந்து 7A ஒரு நல்ல ஆஃபரில் வரும்போது உங்களுக்கு வந்து அண்டர் 30K கிடைக்கும். அப்படி இல்லைனா S23 FE தான். S23 FE போனால் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, கொஞ்சம் ஹீட்டிங் இஷ்யூ வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் மற்றபடி கேமரா யூஸ் பண்ணும்போதெல்லாம் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வீடியோகிராஃபி as well as ஃபோட்டோகிராஃபியில் கண்டிப்பாக அந்த ஃபோன் நல்லாயிருக்கும். கொஞ்சம் அவுடேட்டட் டிசைன் மாதிரி ஃபீல் ஆகும். லைட்டாக சின் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இதுதான் S23 FEயில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். பட் மற்றபடி வந்து உங்களுக்கு இந்த வீடியோகிராஃபி as well as ஃபோட்டோகிராஃபி இந்த ஏரியாவில் அது உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிவிடும். பேட்டரி கொஞ்சம் மிக்ஸ் எல்லாம் இருக்கும் ப்ரோ. ஒரு நல்ல பேட்டரி லைஃப்லாம் டெலிவர் பண்ணுமானா உறுதியாக யாராலையும் சொல்ல முடியாது. காஞ்சிபுரம்ல இப்போது BSNL 4G கிடைக்குது அப்படின்னு சூர்யா சொல்லியிருக்காப்ல. தேங்க்யூ. ஸோ எல்லாருமே வந்து சொல்கிறாங்கப்பா. அப்புறம் MJ மெடிசின் அப்படிங்கிறவர் வந்து ப்ரோ BSNL யூடியூப் இன்ஸ்டாகிராம் எல்லாமே நல்லா தான் வேலை செய்யுது, ஆனால் கேம் தான் விளையாட முடியல. அதாவது BSNL மொபைல் டேட்டாவில். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்த கமெண்ட்ஸ். அண்ட் இதை தாண்டி வந்து அந்த ஒரு சில டேட்டாஸ்க்கு நான் ஃபீட்பேக் கேட்டிருக்கேன்ல உங்ககிட்ட வந்து அந்த ஃபீட்பேக்கை மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முக்கியமாக வந்து அந்த ஐஃபோனில் பிரைட்னஸ் இஷ்யூ இது யாராவது ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ட்ரூ டோன் மாதிரியான விஷயங்களெல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபோன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா வரைக்கும் சிவபரணி பார்க்கலாம். பை. வண்டியை விடாமல் நாள் கணக்காக சுற்றிக்கிட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ கவசாக்கி, அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.